காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி திமுக தலைமையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அனைத்து எதிர்க்கட்சிகள் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தஞ்சையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து எமது செய்தியாளர் சையத் மௌலானாவிடம் கேட்கலாம். சையத், சொல்லுங்க, தற்பொழுது தஞ்சாவூர் பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் தொடங்கி இருக்கிறதா? அங்கு யார் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற கொண்டிருக்கிறது? அங்கு அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்களா? அங்க யார் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தஞ்சையில காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி வைகோ அவர்கள் இங்க 500க்கும் மேற்பட்டவர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதுல காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மற்றும் இடதுசாரிகள் கட்சிகள் கைகளை கோர்த்து கொண்டு அவர்கள் நீண்ட தூரமாக நின்று கொண்டு அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி அவர்கள் கோஷத்தை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். சையத், அங்க திமுக சார்பில் யார் யார் வந்திருக்காங்க, யார் யார் கலந்திருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்க. திமுக முன்னாள் அமைச்சர்கள் டி.ஆர். பாலு, எஸ்.எஸ். பழனி மற்றும் உபயத்துலா இவங்க எல்லாம் கலந்து கொண்டு திமுகவினரும் இதுல ஏராளமாக அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை எங்களோட போராட்டம் தொடரும் என அந்த கோஷங்களை எழுப்பி அந்த பதவிகளை வைத்துக் கொண்டு நீண்ட தூரம் அவர்கள் கைகளை போட்டுக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். சையத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தற்பொழுது திமுக தலைமையில் அனைத்து எதிர்க்கட்சியினரும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தஞ்சையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது செய்தியாளர்களிடம் வைகோ பேசிய நேரடி காட்சியை பார்க்கலாம். மேகதாட்டு ராசிமண்டலிலே அணைகளை கட்ட திட்டமிட்டிருப்பதற்கு மத்திய அரசு மறைமுகமாக நேரடியாக நீங்கள் அணைகளை கட்டுங்கள், வெளிப்படையாக நாங்கள் அனுமதி தரமாட்டோம் என்று சதித்திட்டம் தீட்டியதனுடைய விளைவுதான் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முன்வராத காரணம். நடுவர்மன்றம் என்பது உச்சநீதிமன்றத்தை போன்றதுதான். மாநிலங்களுக்கு இடையேயான தாவாக்களை தீர்க்கின்ற இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் பிரிவு 6 படி ஒரு நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நடுவர் மன்றம் தீர்ப்பளித்த பின் உச்சநீதிமன்றம் ஏன் இதை விசாரிக்க வேண்டும்? இதுவே ஒரு மோசடி. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மாண்புமிகு தீபக் மிஸ்ரா, அவரோடு அமர்ந்த அமித்வராய் கன்வல்கர் நீதி 1000 அடிக்கு கீழே குழி தோண்டி புதைத்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அநீதியை செய்துவிட்டார்கள். மேலாண்மை வாரியம் அமைப்பது என்பது 4 பாதுகாப்பை கொடுக்கும். மேலாண்மை வாரியம் அமைத்தால் அணைகள் கட்ட முடியாது. அணைகளின் பாதுகாப்பு மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் கைக்கு போய்விடும். தண்ணீரை ஒழுங்குபடுத்தி அனுப்புகிற வேலை காவிரி நீர் ஒழுங்காற்று குழு செய்யும். இந்த பாதுகாப்புகள் எல்லாம் நாம் கிடைத்து நாம் காப்பாற்றப்படுவோம். அதனால் தான் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின் வாசகங்களை புறந்தள்ளிவிட்டு ஒரு திட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம், ஸ்கீம். அந்த திட்டத்தையும் பாராளுமன்றம் விருப்பப்படி மாற்றிக் கொள்ளலாம் என்று அந்த தீர்ப்பிலே குறிப்பிட்டார். நரேந்திர மோடியின் எண்ணம் உச்சநீதிமன்றத்திலே நிறைவேறுகிறது. கர்நாடகத்துக்கு உதவி செய்து அங்கே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் மட்டும் என்பதல்ல நோக்கம். தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும், தமிழகத்தை பாலைவனமாக்க வேண்டும், தமிழகத்தை பட்டினி பிரதேசமாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கான ஒரு வஞ்சகம் இருக்கிறது. அப்படியானால் இந்த நிலங்களை அடிமாட்டு விலைக்கு விவசாயி விற்பதை தவிர வழியில்லை. இந்த 25 லட்சம் ஏக்கர் பாசனம் இழப்பதோடு 19 மாவட்ட குடிதண்ணீர் இழப்பதோடு அடிமாட்டு விலைக்கு விற்க வந்தால் இவர்கள் கொள்ளுகிற ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்களே, அவன் இஷ்டத்துக்கு நிலங்களை வெளிநாட்டு கம்பெனியும் உள்நாட்டு கம்பெனியும் வாங்கலாம். அதன் பிறகு இது எத்தியோப்பியாவாக மாறும். லட்சக்கணக்கான கோடிகள் இந்திய அரசுக்கு கிடைக்கும். தமிழகம் பஞ்ச பிரதேசமாகி இது 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தமிழர் பண்பு, தமிழர் உரிமை என்ற இவையெல்லாம் அழித்து ஒற்றை மொழி, ஒற்றை ஆட்சி, ஒற்றை மதம் என்ற RSS இந்துத்துவ கும்பலினுடைய அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நரேந்திர மோடியினுடைய திட்டத்தில் ஒரு பகுதிதான் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காதது. இந்த அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை கிடையாது. தமிழக அரசு உரிமைகளை காலடியிலே போட்டுவிட்டு
தமிழ்நாட்டின் சுயமரியாதைக்கு இழுக்கை தேடி கொடுத்து விட்டது.